லாஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோவில் எனக்கு அம்மா போட்டுக்க சொல்லவும் மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள்லாம் கால் பண்ணி பேசியிருந்தீங்க. அதுவே மெயின் திங்காக அம்மாவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யா அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சேன்னு கேட்டாங்க. எனக்கு இந்த டயத்தில் எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசி முடிச்சதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுட்டு மதிய லஞ்ச். எதுக்காக இந்த வீடியோனா, இப்போ என்ன மாதிரி இந்த டயத்தில் என்ன சமைக்கிறது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அம்மா போடுறதே கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், ஏன்னா தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தொண்டை பகுதி சுத்தமாக முழுங்கவே முடியாது. அதுக்காக என்ன பண்ணால் அரிசியை குறப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. எப்பயும் போல் கஞ்சி காய்க்கிற மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேட்சிங்காக துவரம்பருப்பு துவையல். இது எப்படி பண்ணுறதுன்னா, ப்ளெயின் பேனில் வந்து 1/4 கப் துவரம்பருப்பு, 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு, 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்து 2 சாட்டை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புளி, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு குறப்பாக வச்சுக்கோங்க. இந்த கஞ்சிக்கு இது மேட்சிங்காக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, வழி இல்லைல்ல. நைட்டுக்கு சிம்பிளாக கடையில் வாங்கி சாப்பிட்டோம்.